அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, திருவருகை காலம், முதல் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியின் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழை தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழை தோங்கும். தம்மை நோக்கு மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழை தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பெறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழை தோங்கும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, திருவருகை காலம், முதல் வாரம், செவ்வாய்க்கிழமை.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 21 முதல் 24 முடிய. அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியாரால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரியில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு தூய ஆவியாரால் பேருவகை அடைந்தார் என்று. இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று ஆண்டவரை நோக்கி தன் உள்ளத்தை எழுப்பிய நேரத்திலே தன் சீடர்களுக்கு சில சிந்தனைகளை, வாழ்வின் பாடங்களை கற்றுத்தருகின்றார். அதே வாழ்வின் பாடங்களை இன்று உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார். இவ்வாறு இயேசு பேருவகை அடைந்த சமயத்திலே அவர் என்ன சிந்தனைகளை தந்தார்? இறைவனை பற்றியும் தன்னை பற்றியுமான சிந்தனைகளை தருகின்றார். முதலாவதாக நாம் பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே நாம் நினைத்து கொள்கிறோம் அறிவு வைத்து கொண்டு நாம் எதையும் அறிந்து கொள்ளலாம் என்று. ஆனால் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிவை சார்ந்து எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகின்றார். அறிவியல் அறிவும் தேவைதான், ஆனால் அந்த அறிவியல் அறிவே எல்லாவற்றுக்கும் துணையாயிருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், குழந்தைக்குரிய மனநிலையோடு அல்லது குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்று. அந்த வகையிலே இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்க வேண்டிய மனநிலை குழந்தைகளின் மனநிலை. குழந்தையின் மனநிலை என்றால் என்ன? அந்த குழந்தை எவ்வாறு தாழ்ச்சியோடு இருப்பது போல நாம் இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கின்ற சமயத்தில் அவரை நாம் அறிந்து கொள்ளலாம் என்ற உண்மையை ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தனக்கும் தன் தந்தை கடவுளுக்கும் உரிய ஒரு நல்லுறவை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆக இந்த வசனத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் எவ்வாறு இயேசு இறை தந்தையோடு நல்ல உறவை வைத்தது போல நம் ஒவ்வொருவரையும் அதே உறவிலே, நல்லுறவிலே, அன்புறவிலே வாழக்கூடிய ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கேற்ப நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிந்தனை தருகின்றார். மூன்றாவதாக தன்னை பற்றி ஒரு உண்மை எடுத்துரைக்கின்றார். அதாவது தான் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா. அவரை அழகாக சொல்லுகின்றார், பலர் என்னை பார்க்க விரும்பினார்கள், பலர் அவருடைய பேச்சை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் காண முடியவில்லை, அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் உங்கள் கண்களோ பேறு பெற்றது, உங்கள் காதுகளோ பேறு பெற்றது என்று சொல்லி கடவுளுடைய பெயரால் வந்திருக்கின்ற மெஸ்ஸியாவாகிய என் மீது நம்பிக்கை கொண்டு
இறையாசிரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்ட மெசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த 3 சிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் ஜெபிப்போமா? அன்பாண்டவர், இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். முத்தான 3 சிந்தனைகளை தந்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். இறைவனை அறிந்து கொள்ள தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தில் வளர்வதற்கான ஆற்றலை தாரும். உமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவிலே நீர் வளர்ந்தது போல நாங்களும் வளர ஆற்றல் தாரும். 3ஆவதாக, நீரே வாக்களிக்கப்பட்ட மீட்பர் இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் உள்ளமாற ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான ஆற்றலை தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். விண்ணின் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். விண்ணின் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். அன்னை உள்ளம் கொண்டவர் முன்னணையில் பிறந்தார். கந்தை துணி கோலமா மீட்பரே பிறந்தார். பிறந்தார் அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். விண்ணின் வேந்தன் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். வாழ்வாய் இருப்பவர் வாழ்வை தந்தவர் மாறும் உலகிலே மாறா நல்லவர். நேசக்கரம் நீட்டி நேசிக்கின்ற தேவன் பாசமூடம் நம்மில் வாழ வந்த நாதன் அவரை பாடி மகிழ்வோம். அன்னை உள்ளம் கொண்டவர் முன்னணையில் பிறந்தார். கந்தை துணி கோலமாய் மீட்பரே பிறந்தார். பிறந்தார் அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். விண்ணின் வேந்தன் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். சுமப்பவர் தோழனானவர்
பாரம் சுமக்கவே பாரில் வந்தவர், பாவிகளை மீட்க பாடுகளை தாங்க தேவமகன் இங்கு பாலனாக தூங்க தூதர் வந்து பாட, அன்னை உள்ளம் கொண்டவர் முன்னணையில் பிறந்தார், கந்தை துணி கோலமாய் மீட்பரே பிறந்தார் பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார், அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். விண்ணின் வேந்தன் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம், வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம், வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். அன்னை உள்ளம் கொண்டவர் முன்னணையில் பிறந்தார், கந்தை துணி கோலமாய் மீட்பரே பிறந்தார்.